ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பாதுஷா ரெசிபி பார்க்க போகிறோம். பாதுஷா வந்துட்டு ஒரு மைல்டான ஸ்வீட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வெளியில தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். உள்ளெல்லாம் வந்துட்டு அந்த ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ஸோ அதனால நிறைய பேருக்கு இது ஒரு ஃபேவரட் ஸ்வீட்டாகவே இருக்கும். அதே மாதிரி இது வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் தான் பாதுஷா. ஸோ இந்த ரெசிபியை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. பாதுஷா வந்துட்டு மைதா, அப்புறம் நெய், அப்புறம் சுகர், அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா, இந்த 4 இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். பாதுஷா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மைதா, அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து 2 கப் எடுத்துக்கிறேன். 2 கப்பாவது போட்டால் தான் உங்களுக்கு 8லேருந்து ஒரு 10 பாதுஷாவாவது கிடைக்கும். அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரை டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஸோ 1 டீஸ்பூன் வரைக்கும் இதை நம்ம சேர்க்கலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அது வந்து ஒரு ஈவன் மிக்ஸ் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த மைதாவில் வந்து மைதா அண்ட் பேக்கிங் சோடா மிக்ஸில் வந்து நம்ம வந்து நெய் சேர்த்துக்க போகிறோம். அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை நல்லா உருக்கி நல்லா வச்சுருங்க. ஸோ இந்த நெய் சேர்த்துட்டு இப்போது இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கணும். எல்லா இடத்துலையும் நெய்யும் வந்துட்டு அந்த மைதா மாவோட கோட் ஆகிற மாதிரி கம்ப்ளீட்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, இதை விடவே இன்னும் நல்லா வந்துட்டு நெய் மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக வந்துட்டு மாவோட கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ அதே மாதிரி மாவை வந்து லைட்டாக தண்ணி தெளித்து ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிடாதீங்க. ரொம்ப வந்துட்டு அதுக்குள்ளே ஏரேட்டடாக இருக்கிற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் அந்த லேயராக வர அளவுக்கு நம்ம வந்து லைட்டாக அழுத்தம் கொடுக்காம தான் மாவை வந்து பிசைஞ்சு எடுக்கணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்துட்டு ரொம்ப சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு சாஃப்ட் ஆக்காமல் இதோட அப்படியே விட்டுருங்க. இது மேலே கொஞ்சம் லைட்டாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி வச்சுட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 2 ஹவர்ஸ் இதை வந்து ஊற விட்டுறலாம். நம்ம 2 ஹவர்ஸ் கழித்து தான் இதை நம்ம வந்துட்டு செய்ய ஆரம்பிக்கணும். இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஊறி இருந்தால் தான் நல்லா வந்து உங்களுக்கு பாதுஷா கரெக்டாக கிடைக்கும். அடுத்தது 2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் தண்ணி சேர்த்து நம்ம வந்து சுகர் சிரப் வந்து காய்ச்சிக்க போகிறோம். இந்த சுகர் சிரப் வந்துட்டு நம்ம ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு கம்பி பதம் வந்து அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கையில் கொஞ்சம் எடுத்து இப்படி லைட்டாக டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையும். இப்போது லைட்டாக சுகர் சிரப் ரெடி ஆகும்போது அதில் கொஞ்சமாக குங்குமப்பூவும் ஏலக்காய் பொடியும் சேர்த்து அதை வந்துட்டு லைட்டாக ஃப்ளேமை குறைச்சிட்டு அதில் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 ட்ராப் வந்துட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு அதை நீங்கள் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. பாதுஷா பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே பாதுஷா எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி கையில் எடுத்து பாதுஷா ஷேப்புக்கு வந்துட்டு இந்த மாவை நம்ம உருட்டி வச்சிடலாம். கையில் எப்படி பிசையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி 2 கை வச்சு உள்ள நடுவில் அழுத்தம் கொடுக்காம நீங்கள் வந்து பாதுஷாவை வந்து பிசையணும். அப்போ தான் வந்து ரொம்ப கெட்டியாகிராமல் ரொம்ப உள்ளே வேகாமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். ஸோ மாவை வந்து இந்த லட்டு பிடிக்கும் போதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி வந்து ரொம்ப சாஃப்டாக 2 கைக்கும் நடுவில் வச்சுட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம பிசையணும். இந்த மாதிரி வடைக்கு ஓட்டை போடுவோம் இல்லையா, அது மாதிரி நடுவில் வந்துட்டு ஒரு ஹோல் இது பண்ணி நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெயை நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு காயட்டும். காய்ஞ்சிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு நடுவில் சுகர் சிரப் உங்களுக்கு கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் அதில் லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பாதுஷாவில் ஆக்சுவலி கிறிஸ்டலைஸ் ஆகி தான் வந்துட்டு இருக்கும். பட் பாதுஷா ஊறுறதுக்கு முன்னாடி வந்து அது கிறிஸ்டலைஸ் ஆகிடக்கூடாது. அதனால் எப்போவுமே வந்து ஒரு 2 ட்ராப் லெமன் ஜூஸ் விட்டு அந்த சுகர் சிரப்பையும் நீங்கள் வந்துட்டு கிறிஸ்டலைஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம எல்லா பாதுஷாக்களையும் நம்ம தட்டி வச்சிட்டோம். இதை வந்து இப்போது ஃபஸ்ட்டு மீடியம் ஹீட்டில் நல்லா வந்து சூடாகி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆயிலை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு உள்ளே வந்து பாதுஷாக்களை நம்ம சேர்த்துக்க ஆரம்பிக்கலாம். ஒரு நேரத்தில் 2லேருந்து 3 மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு வேக வச்சு நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நிறைய கூட நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம். ஸோ ஒன்றோட ஒன்று வெட்டாமல் இந்த மாதிரி தள்ளி விட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் தான் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஃபுல்லாக பபுள்ஸ் வரும். பபுள்ஸ் எல்லாம் அடங்கி அதுக்கப்புறம் அதோட அந்த நுரைச்சி பபுள்ஸ் எல்லாம் அடங்கிரும். அடங்கினதுக்கப்புறம் 2 பக்கமும் திருப்பி விட்டு இந்த ஆயில் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா இந்த பாதுஷால மட்டும் ரொம்ப லோ டெம்பரேச்சரில் வச்சு குக் பண்ணும். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்லோ குக்கிங் ப்ராசஸ். அப்போ தான் வெளியிலையும் குக் ஆகும் உள்ளேயும் குக் ஆகும். இல்லைனா வெளியில் டக்குன்னு வந்துட்டு மொறுமொறுப்பாயிட்டு உள்ளே வந்து குக் ஆகாமல் போயிடும். அதனால்
நம்ம இந்த ஆயில் டெம்பரேச்சரை வந்து கம்ப்ளீட்டாக வந்து லோவில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி திருப்பி விடும்போது திரும்பவும் வந்துட்டு ஆயில் டெம்பரேச்சரை கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வந்து குக் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும்போது இன்னும் லோ ஹீட்டில் வச்சு 2 பக்கமும் ரொம்ப நேரம் தரோவாக குக் பண்ணும். அப்போ தான் வந்துட்டு இந்த பாதுஷாக்கள் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக உள்ளேயும் வெந்து வரும். அவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் எடுத்து அப்படியே சுகர் சிரப்பில் சேர்த்துருங்க. சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு இந்த பாதுஷாக்குள்ள சிரப் உள்ளே இறங்குறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்ற ஸ்வீட்ஸ் மாதிரி உடனே இறங்கிடாது. அதனால குறைஞ்சது 10 to 15 மினிட்ஸ் ஆவது நீங்கள் வந்து அதை வந்து ஊற வைக்கணும். ஸோ உள்ளே போட்டு அப்படியே எடுத்துடாதீங்க. ஸோ உள்ளே போட்டுட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு சுகர் சிரப்பை மேலே ஊற்றி வந்து நல்லா அதை வந்து ஊற வைக்கணும். பாதுஷால நீங்கள் சுட்டு எடுக்கிற ப்ராசஸ் தான் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவான ஒரு ப்ராசஸ். அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அதோட கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேயராக இருக்குது இல்லையா, அது வந்து அந்த நம்ம வந்து மாவு பிசையிற பதத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி புதுசாக பண்ணுறவங்க பாதுஷாவோட சைஸை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க. டோ ரொம்ப ஸ்மூத் ஆகிற மாதிரி பசைஞ்சிடாமல் இந்த மாதிரி சின்னதாக போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த வேகிறதுலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவ்வளவுதான். இதை ஊற வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு பர்ஃபெக்டான ஜூஸியான பாதுஷாக்கள் கிடச்சிரும். அவ்வளோதான். பாருங்க, வெளியில வந்துட்டு நல்லா மொறுமொறுனும், உள்ள வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் நமக்கு வந்து பர்ஃபெக்டான பாதுஷாக்கள் கிடச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி இதே டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கீழே ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை. டேக் கேர்.